சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்கு கடாய் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடு இருந்ததும் 3 பச்சை மிளகாய், 4 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. 2 நிமிஷம் இது போல் வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறுனதுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதக்கின அதே கடாயை மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வறுவலுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடு இருந்ததுமே நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே இந்த வெங்காய பேஸ்ட்டை சேர்த்து நாம் நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா கலர் மாறி நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நாம் சிக்கன் சேர்த்துடலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் சிக்கனை நல்லா இந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஹை ஃப்ளேமில் 2லிருந்து 3 நிமிஷம் இந்த மாதிரி குக் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இப்போது 5 நிமிஷம் நல்லா இந்த சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. மூடி வச்சு சிக்கனை நல்லா 5 நிமிஷத்துக்கு மேலேயே வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். இதிலே நமக்கு பாதிக்கு மேலே சிக்கன் நல்லா வெந்திருக்கும். இதில் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாலாம் சேர்த்து இது போல் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு இந்த போல் மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதும் இதில் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா கொதித்து வரட்டும். ஊற்றின தண்ணி நல்லா கொதித்து வந்திருக்கு. இதை மறுபடியும் கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். திரும்பவும் இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. மூடி வச்சு 5 நிமிஷத்துக்கு மேலே மறுபடியும் இந்த தண்ணி வற்றுற அளவுக்கு நல்லா நம்ம குக் பண்ணிக்கிட்டோம். இப்போ மூடியை எடுத்துகிட்டு இருக்கிற கொஞ்சம் தண்ணியும் நல்லா வற்றுற அளவுக்கு அப்படியே வறுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த சிக்கன் வறுவல் நல்லா வரும். இருக்கிற இந்த கொஞ்சம் தண்ணியும் நல்லா ட்ரை ஆகும். அந்த அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கடாய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த வறுவலுக்கான டைம் வரும். அப்போ தான் நமக்கு அந்த மசால் நல்லா ட்ரை ஆகும். துளி கூட அந்த ஈரப்பதம் இருக்கக்கூடாது, அந்த தண்ணியோட ஈரப்பதம். இந்த அளவுக்கு நல்லா நம்ம வறுத்துட்டோம்னா போதும். சூப்பரான ஒரு சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். செம்ம டேஸ்ட்டான ஒரு சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது போல் சிக்கன் வறுவல் நீங்கள் செஞ்சீங்கன்னா சும்மாவே அப்படியே பிளேட்லேயே வச்சுட்டு நாம் நல்லா டேஸ்டியாக சாப்பிடலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செய்யக்கூடிய ஒரு சிக்கன் வறுவல் தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சின்ன வெங்காயம்லாம் ஆட் பண்ணதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் மெத்தடில் நீங்களும் சிக்கன் வறுவல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்.